இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது ஆண்டருடைய அன்பையும் ஆண்டருடைய அரசை குறித்து போதிக்கிறவராகவும் மற்றும் பிசாசின் பிடியிலும் மரண பயத்திலும் அகப்பட்டவர்களை விடுவிக்கும்படியாகவும் எல்லா ஜனங்களையும் சிறு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறவராய் அவர் எங்கும் மனமுறுக்கமுள்ளவராய் சுற்றி வலம் வந்தார். அவ்விதமாக ஒரு நாள் சென்று கொண்டிருக்கும் போது திரளான மக்கள் கூட்டம் அவரும் மரண தருவாயில் இருக்கிற ஒரு சிறு பிள்ளையை தொட்டு சுகப்படுத்தும்படியாக அவர் தம்முடைய சீசர்களோடு கூட அவசரமாய் போய்க் கொண்டிருந்தார். அந்த தருணத்தில் 12 வருடமாய் இரத்த போக்கினால அவதிப்பட்டு கொண்டிருந்த ஒரு பெண் அநேக சிகிச்சைகள் பெற்றும் பலனில்லை. ஆனால் இயேசுவை குறித்து அவள் கேள்விப்பட்டிருந்தால் இயேசு சுகப்படுத்துவார் என்கிற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு எப்படி ஆயிலும் இயேசுவினுடைய வஸ்திரத்தை தொட்டு சுகம் அடைவேன் என்கிற நம்பிக்கையோடு அந்த திரளான கூட்டத்திற்குள் பிரவேசிக்கிறாள். இப்படிப்பட்டதான இரத்த போக்குள்ள பெண் வெளியே வரவோ பிறரை தொடவோ சமய ஒழுங்கின்படி அது தவிர்க்கப்பட வேண்டியது. ஆனால் இந்த பெண் கூட்டத்திற்குள் பிரவேசித்து இயேசுனுடைய வஸ்திரத்தை தொட்டாள். தொட்ட உடனே 12 வருடமாய் அந்த இரத்த போக்கினாலே அவதிப்பட்டிருந்த அந்த பெண் சுகம் பெற்று அதை உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள்ளே அறிந்து ஜனக்கூட்டத்தை பார்த்து, என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்டார். சுகம் பெற்ற அந்த பெண்ணோ வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து அவரை வணங்கி உண்மையெல்லாம் சொன்னார். இயேசு சுகம் பெற்ற பெண்ணை பார்த்து சொன்னார், மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உனக்கு குணம் கிடைத்தது, சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு என்று இயேசு சொன்னார். நாம் இயேசுவின் தழும்புகளினாலே சுகம் பெறுகிறோம். இயேசுவால் எல்லாம் கூடும். ஆமீன். Like, share and subscribe to spread our Lord's love.